அப்பா அப்பா இது என்ன அப்பா நொப்பானு மரியாதையா கூட்டின்னு வருது? அப்பா அப்பா வாங்கப்பா மார்க்கெட்டுக்கு போலாம். மார்க்கெட்டுக்கா? எதுக்குமா மார்க்கெட்டுக்கு? அப்பா மார்க்கெட்டுக்கு போய் துணி வாங்கிட்டு வரலாம்ப்பா. நேதே மார்க்கெட்ல போய் துணி எடுக்க போறியா? ஜவுளிக்கடையில தானே போய் துணி எடுக்கணும். இப்ப அதான் முக்கியம், எனக்கு துணி எடுக்கணும். தீபாவளி இப்பதானே முடிஞ்சது. அன்னைக்கு என்ன 5000 ரூபாய்க்கு துணி எடுத்து கத்துக்கிறேன் உனக்கு. என்னது? என்ன எடுத்து கொடுத்தீங்க? ரோட்டு கடையில 500 ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுத்துட்டு 5000 ரூபான்ற? இருக்கிறவனுக்கு அது 500 ரூபாய், என்ன மாதிரி இல்லாதவனுக்கு அது 5000 ரூபாய், தெரியுமா? அதுக்கு 500 ரூபாய் 5000 ரூபான்னு சொல்லுவியா? எப்படி எல்லாம் குறுக்கல்ல கேக்குது பேர். இது கண்டி வக்கீலுக்கு பச்சுன்னு வச்சுக்கோ, ஹைகோர்ட்டை அலற வச்சிருக்க முடியுது. நீ என்ன நினைக்கிறேன்றது எனக்கு தெரியுது. எல்லா ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் புது ட்ரெஸ் வாங்கினாதான் நான் ரீல்ஸ் பண்ண முடியும். எனக்கு வேணும். நீ ரீல்ஸ் பண்றதுக்கு நான் புது துணி எடுத்து கொடுக்கணுமா? நாங்கெல்லாம் நான் ரீல்ஸ் பண்ணியா வளர்ந்தேன். அன்னைக்கே சொன்னேன் நயன்தாரான்னு பேர் வைக்காதீங்கன்னு. நயன்தாரான்னு பேர் வச்சிட்டாங்களாங்காட்டியா அந்த நயன்தாரா மாதிரியே பண்ணிக்கிற ஸ்டைல் எல்லாம். சந்திரமுகியில ஜோதிகா எப்படி சந்திரமுகியா மாறினாங்களோ அதே மாதிரி நீயும் நயன்தாராவா மாறி வர. இன்னும் ஒரிஜினல் நயன்தாராவா மாறணும்னா நான் ரீல்ஸுக்கு மேல ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு நீ புது புது துணியா எடுத்து தந்துட்டே இருக்கணும். உனக்கு பேர் வச்சாங்க பாரு நயன்தாரான்னு, அந்த இடத்துல நான் இல்ல இருந்திருந்தேன்னு வச்சோ, செத்து போன எங்க ஆயா வண்ணாரப்பட்ட முனியம்மா பேர் உனக்கு அப்படியே வச்சிருப்பேன். எங்க ஆயா பேர் முனியம்மான்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, குடும்பமும் நல்லா இருந்திருக்கும், நீயும் நல்லா இருந்திருப்ப. இப்ப மட்டும் நீ எனக்கு துணி எடுத்து தரலனா என் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். ரீல்ஸ் பண்ணாததுக்கு காரணம் எங்க அப்பா தான் சொல்லிட்டு. அப்புறம் உன்னை துரத்தி அடிப்பாங்க. பாத்துக்கோ. துரத்தி அடிப்பாங்களா? ரீல்ஸ் எவன்டா கண்டுபிடிச்சவன்? அந்த ரீல்ஸால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது தெரியுமா உனக்கு? ரீல்ஸ் நீங்க என்கிட்ட வந்து இப்போ நீ வாங்கி தரல உடனே ரீல்ஸ போட்டு விட்டுறேன். வா வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்க அப்பா கூட இருக்கிறாரு பாத்தீங்களா? இவர்தான் என்ன ரீல்ஸ் பண்ண விடாம தடுக்கிறாரு. இவர்தான் என்னோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு. போதுமா உருமா. உனக்கு துணி தானே வேணா? எத்தனை துணி கேக்குறியா எடுத்து தரேன். கூழமா கூழு கேப்ப கூழு ஒரு சொம்பு 30 ரூபாய். வாங்கம்மா வாங்க, வெயிலுக்கு நல்லதே வாங்கி குடிங்கம்மா, வயிறு குளு குளுன்னு இருக்கும். ஏக்கா என் மனசு குளுக்குதுக்கா. ஏன்டா கூழ திருடி குஷ்டியா என்ன? ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா, ஒரு பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சிங்கன்னா போதுக்கா. என்னதே சிரிச்சின்னு போதா? ஆமாக்கா, நான் அவ்வளவு அழகா வைக்கிறேன். என்னதே நீ அழகா காட்டு பண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லி நக்கலா சிரிச்சு போயிருக்கா. உன்னை குத்தா பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ள உன்னை பிடிக்கல, வெள்ளை உழவு மூஞ்சி மேரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட பேச்சு நான் தானே சம்மதிக்க வச்சேன். அவரு ஒண்ணு அதுக்கு வரல, உன்னை வாசல்லே பார்த்துட்டு இவனே காண்டாமிருக்க மாதிரி இருக்கிறானே, இவங்க அக்கா எப்படி இருக்குன்னு பார்த்து தானே பயந்து ஓடி இருப்பாங்க அவங்க. தெரிஞ்சிச்சா? சரி அதை விடுக்கா, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பியா வைக்க மாட்டியா? உனக்குன்னு ஒரு இழிச்சு வாய் பொறக்காம இருந்திருப்பா, எங்கனா இருப்பா, தேடி கண்டுபிடி போயிரு. சரி பசிக்குது, எனக்கு கொஞ்சம் கூ ஊத்து. வயிறாக்கல இன்னும் வியாபாரம் கூட ஆனா எங்காட்டி கூண்டு வந்து நிக்கிறான் காலையிலே. இது எதனா ஹெல்ப்னு கூடுவோம்ல கூப்பிடுறாங்க. எவனா பல்ல காட்டி இழிப்பா, பின்னாடியே போ. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். என்ன இது கால இருந்து ஒரு சொம்பு கூட வியாபாரம் ஆகல. கூழமா கூழு கேப்ப கூழு வாங்கம்மா வாங்க. அப்பா எனக்கு பசிக்குது, ட்ரெஸ் செலக்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுப்பா. வீட்டுல பழைய கஞ்சி இந்த குஷ்டு வர வேண்டியதானே, இங்க வந்து என் உயிர் எடுக்கிறியா? என்னது? ஒரு செலிபிரிட்டியை போய் பழைய கஞ்சி குடிக்க சொல்ற? என் ரேஞ்ச் தெரியுமா? ரேஞ்சு அப்படியே அடிச்சு போட்டுருவேன். உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? எங்க ஆயா முனியம்மா மாதிரியே வீரியன் தான். என்னப்பா சும்மா முனியம்மா ஆயா பேரை சொல்லிட்டு இருக்கேன்? அதான் நயன்தாரான்னு வச்சுட்டல, அதோட விடு. ஐயோ நயன்தாரா நானே வச்சேன் அந்த பேரை உனக்கு. அட இந்த பேருமா கூழ் கடை. கூழ் குடிச்சா உடம்புக்கு நல்லது தெரியுமா உனக்கு? வா போலாம். வாங்க ஐயா வாங்க, கேப்ப கூழு. நான் தான் உன்னை கேட்கவே இல்லையா? கேப்பேன்ற யோ விளக்கென்ன, கெவுரு கூழு தான் கேப்ப கூழுன்னு. ஓஹோ நீ அப்படி சொன்னியா? நான் இப்படி நினைச்சுக்கினேன். நீ எப்படி என்ன நினைச்சுக்க, இப்ப கூழ் சாப்பிட போறியா இல்லையா? கூழ குடிக்கதானே முடியும், இவங்க சாப்பிட சொல்றாங்க. ஆடி மாசம் கூழ் ஊத்துனா தட்டை எடுத்துட்டு போய் தட்டுல நக்கி குடிக்கிறான் நாய். நீ உனக்கு இது சொன்ன புரியலையா? ஏமா உன்னை அவங்க கேட்டாங்களா? அப்பனை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தீங்க. நீ நானா எங்க கூப்பிட்டு வந்தேன்? அசிங்கப்படுத்துறது நானா நீயா? யோசி. நாங்க பார்த்து பொண்ணு மீது கேட்டா ஏக்கா நாக்கா இவங்க இங்க வந்துக்கிறாங்க. யாரா அவங்க இப்படி வாய பொழுது வர? உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏக்கா நான் தான் முதல்ல சொன்னேன், என்ன பார்த்து சிரிச்சுச்சா அந்த பொண்ணுக்கா. எப்படிக்கா நம்ம
நமக்கு அடிக்க வந்துக்குதா? ஏய் அருகட்டவனே, என் பொண்ணு உன்னை பாத்துச்சுதா? அது 8 பல்லு. யாரை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தான் தெரியும். எத்து போடலாம் இல்ல, ஏய் போடலாம் இல்ல. அந்த பொண்ணு என்ன பார்த்து தான் சிரிக்குது. என்ன பார்த்தானே சிரிக்கிறா. என்னம்மா அவன் தான் அப்படி கிண்டல் பண்ணிக்கிறான் பார்த்தா நீயும் பல்ல காட்டி நிக்கிற. அச்சுட்டாவன பாப்பா என்னோட ஃபேனா இருப்பாப்பா. பார்த்தா வரல. ஏக்கா என்னக்கா பாத்துனுக்குறா? கூவுத்துக்கா என்னக்கா கம்முனுக்குறா? இதுக்கெல்லாம் நீ சரி போட்டு வர மாட்டா, நானே ஊத்திக்கிறேன். எஸ்குச்சுமி இந்தாங்க. என்னப்பா முன்னு கொஞ்சம் பக்கத்துல வரான். சும்மா பல்ல காட்டிக்கின்னு இருந்தா கிட்ட வரான். அந்த மணி பேச்சு வாய ஈத்து மூடு. ஏங்க அவரு சொன்னா அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த பல்லு தாங்க அழகு. டே ஆயா மூஞ்சி, என் பொண்ணுக்கு எதாகுன்னு எங்களுக்கு தெரியும். நீ வழியாத அப்படியே. வழிதா பாதிதான் ஊத்திக்கிறான், வழிதுன்றா. என்னடா வழிஞ்சனுக்குமே குடுக்குற? ஒரு சொம்பு 30 ரூபாய், முதல்ல துட்டுக்கு தானே கேளு. ஏக்கா துட்டாக்கா முக்கியம், என் வாழ்க்கை தாங்க முக்கியம். என்னதான் பண்ணிக்கிற கடையில? இவன் நான் கடையில் நின்னுங்கிறான். அவன் வச்சுக்கிட்ட 4 சொம்பு கூதான், இவனே 2 சொம்பு குடிச்சிட்டா அப்புறம் எப்படி விப்பா? ஏய் இங்க நான் நிக்கிறா. ஓஹோ பொண்ணுக்கு இது, அதுக்கு தான் இங்க வந்து பொட்டி போட்டுங்கிறியா? இவன் ஏன்டி கடையாண்ட சேர்த்தா? நான் எங்க அவனை சேர்த்தேன்? அவனே அந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சு நிக்கிறாங்க. ஐயோ இந்த ஆள் வேற வந்துட்டானே. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சு இருந்தான். அவங்கள பார்த்தோன்னே எப்படி பொட்டி பாப்பா அடங்கிட்டான் பாரு. ஏம்பா இங்க கூழ் கடை நடக்கல, உன் குடும்ப சண்டை தான் நடந்துனுக்குது. ஏமா இந்த கூழ் வேணாம், வேற கடையில வாங்கி தரவா. போறீங்களா? ஏய் நில்லு. ஏம்பா நீ போத்தா போமா, நீ கூ குடிமா. ஏ பைத்தியக்காரா, குடிக்க போறதே நான் தான். அது சும்மா கூட வந்து நிக்குது. அவன் கூட குடிக்கிட்டா நிப்பாட்டுறா, கூட சேர்ந்து கும்மாளி தான் நிப்பாட்டுறா. உன் நேரம் கடைக்கு வர சொன்னே. நல்லா கேளுக்கா. என்ன கேளுக்கா? வச்சுக்கலையே பறந்துருவே, என்கிட்ட வச்சுக்காத. அப்பா அப்ப நம்ம பெரிய ஹோட்டலுக்கு போறோமா? ஆமா பெரிய ஹோட்டலுக்கு போறோம். கூழ குடிமா. ஏமா கூழ் ஒண்ணு ஊத்துமா. பொண்ணு ஒண்ணு எவ்வளவு கூட ஊத்தி வச்சுக்கிறான் பாரு. 30 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்து வச்சுக்கிறான். இந்தாயா அம்மா இந்தா குடி. எப்படிப்பா அப்படியே குடிக்கிறதா? அம்மா இது பாருமா, மிளகாக்குது, ஊறுகாக்குது, வெங்காயம் இருக்குது. இதுனா எடுத்து கட்சி குடி. அதே கேக்கல, ஸ்ட்ரா இல்லாத எப்படிப்பா குடிக்கிறது? என்னது கூழ ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்களா? தூக்கி குடி. நீ ஆமா தூக்கி குடிக்கிற? பரவாயில்ல துத்து நீ குடிமா. அப்புறம் அந்த சொம்பல வேற யார் குடிப்பா? நான் குடிக்கிறேன். நாயா நீ திருந்தவே மாட்டே. ஏக்கா அவன் திருந்த மாட்டாக்கா. அந்த சொம்பு வாங்கி என்கிட்ட கொடு, நான் குடிக்கிறேன். என் பொண்ணுக்கு விக்குது பேர். தண்ணி குடிங்க. விக்கலா? நான் தான் குடிப்பேன். நான் குடுக்குறேன். ஏய் நான் தான் குடிப்பேன். நான் தான் குடுப்பேன். இந்தாடா குடிமா. ஏண்டா பச்சுக்கிறிய? ஒரு பொம்பளை வந்து ஒரு பொம்பளை கையில் தண்ணி குடுக்குறாங்க, அவங்க குடிக்கிறாங்க. என்னம்மா இருக்காத? கட்டு கதை, வாயை மூடுங்கடா. நான் போய் வாய் மூட்டாம போதா இல்ல நீ மூடுறியா? நான் போய் மூடுறேன். நான் மூடுறேன். நாயே நான் சொன்னது உங்க 2 பேர் வாயை. கூழுக்கு இந்த மோர் மிளகா எவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஆமா நீங்களா என்ன சாப்பிடுறீங்க? பீஸா பர்கர்னு சாப்பிட்டு பிபி சுகர்னு வச்சு உடம்பையே கெடுத்துக்கிறீங்க. கேப்பக்கூழு கம்மங்கூழு சிறுதானிய வகைகள் சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். அது பிபி தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்பா நான் குடிச்சு முடிச்சிட்டேன், நான் ஜவுளி கடைக்கு போறேன். நீ சீக்கிரம் குடிச்சு முடிச்சிட்டு பின்னாடி வா. காசே குடுக்கலன்னு வேற காசு போறா. இல்லதே துட்டா? கெட்ட பொருள் சாப்பிட்றதுக்கு தான் துட்டு தருவாங்க. இந்த மாதிரி நல்ல பொருள் சாப்பிட்றதுக்குலாம் துட்டு தர மாட்டாங்க. அந்த கடைக்காரமாவே சொல்லிச்சு நான் வரேன். ஏய் வரன்ட்டு போற? தெரியாம சொல்லிட்டேன், நான் போறேன். ஏய் என்ன மச்சான் 60 ரூபாய் ஆட்டே போட பாக்குறான், நின்னு வேடிக்கை பாத்துக்கிற? வருங்கால மாமனாரா கூட ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மாமனாரா? இவனை மட்டும் தான் அடிக்கலாம் பார்த்தா, உன்னையும் சேர்த்து அடிக்கணும் போல.